கத்திரிமலை கிரிக்கு மேலே உச்சிக்கு வந்துட்டுங்க. இங்கே எல்லாமே இந்த விழாக்குழு உறுப்பினர்கள்லாம் வந்துட்டாங்க. கத்திரிமலை தீப விழாக்குழு இவங்க எல்லாமே உறுப்பினர்கள். இங்கே பாருங்கள், எல்லா பொருளுமே எடுத்து வந்து வேலையை சார்ந்த செஞ்சிட்ருக்காங்க. பாருங்க, இவங்க எல்லாம் விளக்கு எடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க, இந்த கல் வந்து மிக அற்புதமான முறையில் இருக்கும். இதுக்கு அருகாமையில் இந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இதில் தான் மிக முக்கியமாக பூஜைகள்லாம் போட்டு அதில் மற்றும் பார்க்கக்கூடிய இடம் இதுதான். நம்மளுடைய கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த இடம். நம்ம கிரி நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோங்க. இதுதான் இந்த கிரி. இங்க பயங்கரமான இந்த மேகமூட்டத்துடன் இருக்கு. இதுதான் நம்ம கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய விளக்கு இப்போ எடுத்துகிட்டு போகிறேங்க. இது வந்து உருகிருச்சுது, அதனால இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. இது புது விளக்கு. இந்த விளக்குக்கான திரி பார்த்திங்கன்னா குறைஞ்சது 50 கிலோவுக்கு மேலே இருக்கும். திரி எல்லாம் எண்ணெய் எல்லாம் ஊற்றுறாங்க உள்ள. எண்ணெய் எல்லாம் மேலே முறையெல்லாம் இதுதான் நம்மளுடைய மங்கம்மாள் மகாலட்சுமியுடைய பாதம் இருக்கக்கூடிய இடம். பயங்கரமான ஒரு இடம். இங்கே தாங்க இந்த பாதம் இதெல்லாம் இருக்குது. இதுதாங்க இந்த கீழக்கு தெரியக்கூடிய இடம், மலைகிரி. சார், அவருக்கு ஒரு கேன் எடுத்து கொடுத்துக்கிட்டு வாங்கி. வணக்கம் சாமி, கொஞ்சம் மலை ஆரம்பிச்சிருங்க. இந்த ஒரு 2 ஆளு விளக்க போன வருஷமே எடுத்து போகல சாமி. 2 ஆளு உங்க ஆளு இருந்தா சொல்லி எடுத்து போய் கீழே வச்சு தந்துட்டோம். டேரக்ட் இருக்குதா ஆளுக்குள்ளே வரல. அப்படியா? போன வருஷமே எடுத்து போய் வைக்கணும். ஆளுங்க எடுக்காம கீழே ஆராய்ச்சி 2 ஆளுக்குள்ளே எடுத்து போய் சொல்லுங்க வச்சுட்டோம் சாமி. அது மேலே மட்டும் வை சாமி, வராதா ஒன்று இல்லை சார். என்ன சார் பண்ணலாம்? இல்லைன்னா நாளைக்கு எடுத்து கீழே வச்சிடலாமா? சரி, ஒரு 500 காசு கொடுத்து வேலை முடியும். இந்த விளக்கு அந்த விளக்கு 2 ஒரு 1000 காசு கொடுத்தாலும் என்ன வேணும்? எண்ணெய்லாம் இருக்குது. அப்புறம் சின்ன இதில் ஊற்றிட்டீங்களா? சின்ன பைக் கூட சின்னது கூட எடுத்து கொடுங்க. குடும்பம் சரி, எண்ணெயை ஊற்றி போடாதீங்க, மேலே வெண்ணெய் போடணும். எண்ணெய் அதுக்கு இந்த டப்பாலாம் கரெக்டாக போட்டு வச்சுக்கணும். பாருங்க, எல்லா கேனுங்க எம்டி கேனு. இந்த பாட்டில் எல்லாம் ஊற்று எல்லாமே மிக சிறப்பாக நடக்குதுங்க இந்த தீபத்துக்கான வேலையை. நான் இது எல்லாமே சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்குது சார். அது காத்துட்டு பேர் சார், கலவை ஜாமத்து சார். இதுதான் அந்த தீபம். உருட்டி போட்டு வைக்கலாம் சார். எந்த குறுக்கு இருந்தாலும் மேலே மேடா இருக்குது சார். சார், நான் சொல்கிறது என்ன கீழே சப்ளை பண்ணாது சார். தயவு செஞ்சு வை சார், அப்படி போடு சார். நான் கரெக்டாக தான் பிளான் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதுதான் தீபத்தை திரி போட்டுருக்குறாங்க. கரெக்டாக இருக்குது சார், வைங்க சார். பாருங்கள், இதுதான் திரி. இதுக்கு மேலே போட்டு விடுங்க சார். இந்த திரியில் எண்ணெய் ஊற்றி அப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றி நாளைச்சு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய தீபத்துக்கானது. மிக சொல்லப்போனால் திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பானது. எல்லா நண்பர்களும் கத்திரிமலை கிரி விழா குழு தீப திருநாளை முன்னிட்டு அனைத்து மக்களும், கத்திரிமலை மேலே மக்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கீழே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தீப திருவிழா தான். இந்த தீபத்துக்கு முக்கியமாக சிறப்பாக நிறைய இதில் சொல்லப்போனால் பேர் சொல்லாத நிறைய நண்பர்கள் வந்து மிகவும் நிறைய கஷ்டப்பட்டு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. நிறைய பண உதவிகளும் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஒரு தீபம் தான். இது
இது அனைவருக்கும் சொல்லப்போனால் இது ஒரு ஈசனுடைய அனைத்து கடவுளுக்கும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இது அற்புதமான ஒரு இந்த தீப திருவிழாவுக்கான ஒரு சிறப்பான ஒரு இடம் தான் இதுதான் அது. போது பாரு, நீ மடிச்சு விடுப்போம் போமேங்க. ஆமாங்க, அதெல்லாம் எடுத்து ஒரு வாரம் வச்சிடலாம் சார். ஏங்க மேலே இருக்குது தெரியலையா? பாருங்க அது போடுங்க சார், பார்த்துக்கலாம். அங்கே கிடக்குதா அவத்துல அந்த சந்தில் கிடக்குது. சிறப்பான முறையில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தீப விளக்கு சார். இப்போ எண்ணெய் ஊற்றி நலைக்கணும் சாமி இதை சார். எண்ணெய் வருங்க சார், இன்னும் மேலுக்கும் திரிய என்ன திரும்ப பண்ணிருக்கணும், பக்கெட்ல ஊற்றி நலைச்சி வச்சு போட்டிருக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நலைச்சிட்டு போட்டு அப்புறம் சார் இப்போ எண்ணெய் ஊற்றி போட்டு சுத்துங்க சார். சொல்லுங்க பாருங்க, இதெல்லாம் சிறப்பான நம்ம செய்யக்கூடிய இந்த சிறப்பான இந்த தீப திருவிழாவை தான் இது. பாருங்கள், இந்த தீபம் எடுக்கக்கூடிய முன்னோர்கள் செஞ்ச ஒரு சிறப்பான ஒரு தீபமான செய்யக்கூடிய இந்த விளக்கு செஞ்ச இந்த இடம் இதுதாங்க. இதில் தாங்க அந்த காலத்தில் வந்து சாப்பாடு செஞ்சு இந்த சாப்பாட்டுக்குள்ளே எண்ணெயெல்லாம் ஊற்றி இதை திரி போட்டு தீபம் ஏற்றிருக்காங்க. பல 100 ஆண்டுகளாக சொல்லப்போனால் ஏற்றி இருந்திருக்காங்க. இதை சார்ந்து இதனுடைய தொடர்ச்சியான நம்ம சிறப்பான இந்த ஒரு தீபத்தை தான் நம்ம ஏற்றிட்டு இருக்கிறோங்க. இதனுடைய தீபத்தை தொடர்ச்சி தாங்க இது ஏறக்கூடிய இந்த அற்புதமான இந்த ஒரு தீபம். இது பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பாருங்கள் தெரியும். இது எல்லாமே இந்த சிறப்பான முறையில் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம் தான் இது. இந்த தீபத்துக்காக இணைந்து இது குறைஞ்சது ஒரு 200 லிட்டர் குடிக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு கொப்பரை. இந்த கொப்பரையில் தான் செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுமே இவங்க எல்லாருமே பாருங்கள். இதுதான் இது விளக்குக்காக எண்ணெய் வந்து நிறைய மிகப்பெரிய அளவில் பிடிக்கும். சிறப்பான அந்த எண்ணெயை வந்து விளக்கு பற்றி ஊற்றுறாங்க. சிறப்பான இருக்கக்கூடிய அருவகராவே என்ன போடுறது? ஓம் நமச்சிவாயவா? ஓம் நமசிவாய. ஓம் பாருங்க அனைவருக்கும் வணக்கம். பாருங்க, கத்திரிமலை கிரி மகா தீப விழா குழு. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குங்க. இதில் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் சொல்லப்போனால் கீழே கத்திரிமலை சார்ந்து கீழே இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய நிறைய உறுப்பினர்கள், அதை சார்ந்து கத்திரிமலையில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை சார்ந்த அந்த உறுப்பினர்கள் நிறைய, இது மாதிரி நிறைய ஏராளமான பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் திருவண்ணாமலையில் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு மகா தீபம் நடக்குது. கார்த்திகை மாதம் நடக்கக்கூடிய அந்த மகா தீபம் நடக்கக்கூடிய இடம். ஆனாலும் நாங்கள் இங்கே வந்து பாரம்பரியமாக முன்னோர்கள் வந்து சொல்லப்போனால் ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மகா தீபத்தை வந்து நாங்கள் ஒரு 7-8 ஆண்டுகளாக வந்து இந்த சிறப்பான முறையில் திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ஒரு மகா தீபமாக எண்ணி நாங்கள் ஆண்டுதோறும் இந்த மாதிரி சிறப்பான நாங்கள் அந்த மகா தீபத்தை இன்னைக்கு ஏற்றுறோங்க. இதுதாங்க எங்களுடைய மகா தீபம் சார்பாக நாங்கள் தீபம் ஏற்ற போகிறோங்க. நன்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கோகலி ஆண்ட கொடுமடிதன் வாழ்க. ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தான் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட இறைவனடி வாழ்க.
வேலை முடிஞ்சு ஈஸ்வருக்கு இங்க போடுங்க இந்த சாமிக்கு போடுங்க அங்க அவங்க விருப்பத்துக்கு உங்களுக்கு விருப்பம் எதுக்கு போறீங்களோ போடுங்க. எப்படி விருப்பம் எதுக்கு சாமி எங்க பாரு இதுக்கே போடணும் அதுக்கே போடலாம் கிடையாது, எதுக்குனாலும் போடு. மொத்தம் எல்லாம் சாமி இந்த சாமி மேல வேணா 2 பூக்கு வேணா பிச்சை வந்து பொறிச்சு வச்சிருங்க. பூ மேல இருந்துச்சு நான் 2 3 பூ வேணா பொறிச்சா அப்படி வை சாமி, அவ்வளவுதான். எப்படி பண்ணுவீங்களோ அப்படி பண்ணுவேன். பாரு ஒரு புது நிறைய இருக்கு பூ பாருங்களா. சூப்பர் இருக்கிறது, அருமை அருமை சூப்பர். இன்னும் வேற லெவல்ல இருக்குது, மாலையை விட இதுதான் அருமையா இருக்குது. சூப்பர் அருமையா இருக்குது. ஒரு பட்டாசு வைக்கலாமே, எங்க போயிட்டாங்க? ஒரு பட்டாசு வைக்க சொல்லாங்க சார். ஒரு பட்டாசு வைப்பா, ஒரு பட்டாசு வைக்க சொல்லு சார். ஒரு பாக்ஸ் வை.
பாதம். அது வந்து மங்கம்மாள் மகாலட்சுமியுடைய பாதமா? இந்த ரெண்டுக்கும் இது ஆரம்ப காலத்துல இருந்து அப்படி இருக்கிறதா? இது அப்பவுமே இருந்து இருக்குது. இது காலகாலமா காலமா இருக்குது. இந்த இடத்துல இதுதான் பூஜையே மெயினா பூஜை செய்கிறோம். மேகா வந்தால் வர போவீங்க. ஆகல ஊத்துங்க. ஊத்துப்பாப்பா ஓய் ஊத்து போய் வாங்கி ஊத்துறது போடா. வாங்கி ஊத்து. அது விளக்குது, விளக்கில் காலை வச்சிடா. அது ஒரு விளக்குது. இறங்கிப்போம். அங்கே கொடுத்து அதை கொடுத்து கொஞ்சம் ஊற்றி விட்டு